இன்னைக்கு குழி பணியாரம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் நான் கடலப்பருப்பு ஆட் பண்ணலங்க. ஒரு சிலர் கடலப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் கடலப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 10 சின்ன வெங்காயத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க. அந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே மாவில் நம்ம என்னென்ன வதக்கணுமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கல் சட்டிங்க. கல் சட்டியில் தான் பொதுவாக எங்கள் வீட்டில் பணியாரம் சுடுவோம். கல் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம பணியாரத்துக்கு கலக்கி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாங்க. பாதி குழி நொம்புற அளவுக்கு தாங்க ஊற்றணும். ஏன்னா முழுசாக ஊற்றிட்டோம்னா நம்மளால் அந்த பணியாரத்தை திருப்பி போட முடியாது. திருப்பி போட்டால் வெளியில எல்லாம் படும். அது இல்லாமல் எண்ணெய் வெளியில் வந்துருங்க. அதனால் பாதி குழி அளவு மட்டும் நிரம்புற அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். பணியாரம் நல்லா ப்ரௌன் கலரில் வேகணுங்க. இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வேகணுங்க. இல்லைன்னா உள்ளார பணியாரம் வேகாமல் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. அதே போல் பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க திருப்பணும். இல்லாமல் திருப்புனீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். உங்களால் திருப்பவே முடியாதுங்க. அவ்வளோதாங்க, பணியாரம் ரெடி. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.